ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்கள் மக்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா சார், பாலிசி போட்டுருக்காங்க, வண்டி அடியாயிருச்சு, பாலிசி போட்டிருக்காங்க, போய் பார்த்தா கிளைம் ஆகலை. எதனால சார், என்ன ரீசன் சார்? உங்கள் வாகன கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்கள் இருக்குது. நீங்கள் பாலிசி போட்டு வண்டி கிளைம் ஆகலைன்னா, நீங்கள் பாலிசி போட போகிற நேரத்தில் உங்கள் வண்டியில் சேதாரங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து பாலிசி போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதே சேதாரத்தை திருப்பி நீங்கள் கிளைம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிளைம் ரிஜெக்ட் தான் ஆகும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் போட்ட காலத்திலேருந்து பின்னாடி நடக்க போகிற அசம்பாவிதங்களுக்கும் பின்னாடி ஏற்படுற விபத்தினால் ஏற்படுற நஷ்டஈடுகளையும் ஈடு செய்கிறது தான் இன்சூரன்ஸு. நீங்கள் ஏற்கனவே ஒரு வண்டி அடிபட்டிருக்கு, அந்த அடிபட்ட வண்டியை அப்படியே ஃபோட்டோ எடுத்து பாலிசி போட்டுடுறீங்க, திருப்பி அந்த அடிபட்ட இடத்துக்கு கிளைம் அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைம் ரிஜெக்டட்னு தான் வரணும். என்ன ரீசன்னா, ஏற்கனவே நடந்த விபத்துக்கு நீங்கள் புதுசாக போடுற பாலிசியில் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே விபத்தான அந்தந்த வருஷ பாலிசியில் அப்பப்போ கிளைம் பண்ணியிருக்கணும். கிளைமை நீங்கள் டிலேவாக பண்ணிவிட்டு பாலிசியும் போடாமல் இருந்துட்டு புதுசாக ஒரு பாலிசி எடுத்துகிட்டு அடிபட்ட வண்டிக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அது ரிஜெக்ஷன் தான் ஆகும். மொத்தத்தில் பொய் சொல்லி பாலிசி போடக்கூடாது. ஆமாம், பொய் சொல்லி உண்மையை மறைச்சு பாலிசி போட்டோம்னா ரிஜெக்ஷன் தான் ஆகும்.